அண்ணன் சொன்னாருங்க இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஊழல் பண்றாங்க அப்படின்னு. ஏன் இது கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாதா? கூட்டணி வச்சு ஒரு 40-50 சீட் அப்படியே வாங்கிட வேண்டியது. அப்புறம் ஊழல் ஊழல் என்ன யார்த்தா? ஆனா கூட்டணிங்கிறது என்னங்க? தனியா நின்னா பப்பு வேகாதுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் சேர்ந்துக்கிறதுக்காக அப்படியே அலைய வேண்டியது. அதுக்கு பேரு கூட்டணி. அதுல எவனாச்சும் ஒருத்தர் அடிச்சு புடிச்சு ஆட்சி புடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பூரா ஒண்ணு சேர்ந்து ஊழல் 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 கத்த வேண்டியது. சார் இவங்க தான் ஊழல் பண்றாங்க, இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். நான் உங்க வீட்டு ஆட்சி ஒப்படைச்சா நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா? பத்தி எனக்கு தெரியுது. பாரு பாரு அண்ணன் ஃபீல் பண்ணி சிரிக்கிறார். கண்டிப்பா வாங்குவாருங்க. அதான் பிராக்டிஸ் ஆகி போச்சு. சரி எல்லா கட்சிக்காரும் ஊழல் பண்ணானப்பா. புதுசா ஒருத்த கட்சி ஆரம்பிச்சு அவன் நாளைக்கு ஆட்சி பிடிச்சா அவனும் வாங்குவான். அதான் வாங்குறது ஆகி போச்சு. ஐயா அப்படி வாங்குறானே உங்க யாருக்காச்சும் பங்கு கொடுக்கறானா? கொடுக்கறதில்ல. அந்த ஒரு நாள் கியூல நின்னு ஓட்டு போடுறதுக்காக வாங்குறீங்கல்ல, அந்த கருமத்தை அதோட மறந்து தொலைச்சிட வேண்டியதானே. அதுக்கப்புறம் போய் வேலை வெட்டி பார்க்கலாம்ல. எப்ப எவன் மீட்டிங் போட்டாலும் வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு கை தட்ட வேண்டியது.